மண் அமிழ்வு ஏற்பட்ட கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் பொதுமக்கள் கூடக்கூடாது. இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கான நடவடிக்கை என்று கோலாலம்பூர் மாநகர் மன்ற போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி இசா நினைவுறுத்தினார். அதே சமயத்தில் அங்கு சென்று டிக்டாக் பதிவுகள் ஏதும் செய்ய வேண்டாம் என்று அதன் பயணீட்டாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். அந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிக்குமாறு தம்முடைய படையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் பொதுமக்கள் அங்கு திரள்வதை தடுக்கும்படியும் வலியுறுத்தியிருப்பதாக சொன்னார். ஆந்திரா குப்பம் பகுதியைச் சேர்ந்த 48 வயது ஜி விஜயலட்சுமி கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:20 மணி அளவில் ஏற்பட்ட திடீர் மண் அமிழ்வில் உயிருடன் புதையுண்டார். தேடல் மீட்பு பணிகள் 9 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டன. பயன் கிட்டாத நிலையில் ஆகஸ்ட் 31ஆம் நாள் அப்பணி அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்தது. இங்கு வந்து யாரும் டிக்டாக் செய்ய வேண்டாம், சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒத்துழைக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.